ஸோ நீதிமான் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள உங்களுக்குள்ளே ஒரு ஆரோக்கியம் வர ஆரம்பிக்கிறது. ஆகவே வேதம் சொல்கிற நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அப்ப தொடர்ந்து சபை நீதியை பேச 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 சபையில மரணம் குறைய ஆரம்பிக்கிறது. மரணம் என்றது வேறு, மரண இருள் என்பது வேறு என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். மரணம் என்பது நீங்கள் சாகும்போது வருவது, மரண இருள் என்பது நீங்கள் சாவதற்கு முன்பாகவே வருவது. முதுமை என்பது ஒரு மரண இருள், வியாதி என்பது ஒரு மரண இருள், வறுமை என்பது ஒரு மரண இருள், கன்ஃபியூஷன் ஒரு மரண இருள், குழப்பம் ஒரு மரண இருள். என்ன குழம்பினவன் வாழ்க்கையில் என்ன செய்யறான்? வாழ்க்கையை முடிச்சுக்கிறான். ஸோ குழப்பமே ஒரு மரண இருள். ஒன்று பிசிக்கல் டெத்து, இல்லாட்டி ஸ்பிரிச்சுவல் டெத்து. குழப்பத்தில் இருக்கவன் ஸ்பிரிச்சுவல் டெத் ஆயிடுறான். பணம் இல்லாதவன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறான். ஸோ இதெல்லாம் மரண இருள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகவே மரணத்தை மட்டும் நீங்க எதிர்த்து நிற்க கூடாது, மரண இருளை எதிர்த்து